ஹாய்ங்க. ஸோ விவசாயிகளுக்கு வந்து 3 லட்சமா இருந்த கடன் லிமிட்டை 5 லட்சமா வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இந்த பட்ஜெட் 25-26ல. அதை பத்தி டீடைல்டா பார்க்கலாம். ஸோ இந்த பட்ஜெட் 25-26ல நிறைய அப்டேட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விவசாயிகளுக்கு வந்து 2 முக்கியமான அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுல ஒண்ணு என்ன அப்படின்னா, பிரதான் மந்திரி தன் தானிய கிருஷி யோஜனா இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதை வந்து என்ன அப்படின்னா, மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்ல இருக்க ஸ்கீமோட ஒருங்கிணைஞ்சு இதை வந்து பண்ண போறாங்க. அவங்களோட முக்கியமான நோக்கமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு 100 மாவட்டத்துல வந்து பயிரோட உற்பத்தி வந்து ரொம்ப குறைவா இருக்கும், விளைச்சல் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும், அந்த மாதிரி ஒரு மாவட்டங்களை செலக்ட் பண்ணி அவங்களுக்கான ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்றது அவங்களோட முக்கியமான நோக்கங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, இந்த நீர்ப்பாசன வசதி எல்லாம் இருக்குல்ல, அதை வந்து மேம்படுத்துறது, அதுக்கப்புறம் வந்து நீண்ட மற்றும் குறுகிய கால கடன் இருக்குல்ல, அதை வந்து எளிதாக்குறது. அண்ட் அது மட்டும் கிடையாம பஞ்சாயத்து மற்றும் தொகுதி அளவுல வந்து அறுவடைக்கு பின்னால இருக்கக்கூடிய சேமிப்பை வந்து அதிகரிக்கிறது. இந்த மாதிரி முக்கியமான விஷயம்லாம் வந்து இந்த ஒரு திட்டத்துல வந்து நடக்க போகுதுங்க. அண்ட் அது மட்டும் இல்ல, கிஷான் கிரெடிட் கார்டு திட்டத்துல வந்து ஆல்ரெடி இருந்த 3 லட்சமா இருந்த கடன் லிமிட்டை 5 லட்சமா வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட முக்கியமான நோக்கமே வந்து ஃபார்மர்ஸ் வந்து கஷ்டப்படாம அவங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்கு தான் இதோட முக்கியமான நோக்கமேங்க. ஸோ ஹோப் வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம ஃபாலோ பண்ணிருங்க, தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணிருங்க.